சார் வணக்கம். சார், இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கும்போது சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப வேகமாக நடக்கிறத பார்க்க முடியுது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு அலைன்ஸ் உருவாயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. அது போக டெல்லியிலிருந்து பாஜக தலைமை தமிழ்நாட்டில் முக்கியமான சில காய் நகர்வுகளை செய்கிற மாதிரியும் தோணுது. இடி ரைட்ஸ் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு சைடில் அதிமுகவுக்குள்ளேயும் சில குழப்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. செங்கோட்டையன் அவர்களுக்கு உள்ள நிறைய அதிருப்திகள் இருக்கு. அது போக இன்னொரு சைடில் பார்த்தோம்னா திமுகவும் அக்ரெசிவாக அவங்க பொலிட்டிக்ஸ் பண்றாங்க, பாஜகவை எதிர்த்து அக்ரெசிவாக பொலிட்டிக்ஸ் பண்றாங்க. அண்ணாமலை அவர்கள் ஃபியூச்சர்ல மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு சூழலும் இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் சில வாரங்கள் பார்த்தோம்னா நிறைய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லெனின் சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, there are decades where nothing happen and there are weeks where decades happen அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. ஸோ சில காலகட்டங்களில் குறுகிய காலகட்டத்திலேயே நிறைய காரியங்கள் குயிக்காக நடக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. ஸோ ஓவராலாக இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை தமிழ்நாட்டில் எப்படி பார்க்குறீங்க? ஒன் டேல பாலிடிக்ஸில் எல்லாமே தலைகீழ மாறிடும், அது உண்மைதான். ஒன்றுமே நடக்காமல் இருக்கும், திடீர்னு 24 மணி நேரத்தில், வீக்ஸில் 24 ஹவர்ஸில் தலைகீழ மாறக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்துடும். இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி பண்ணி கொண்டிருப்பது ஆப்ரேஷன் லோட்டஸ். ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்ற மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது பிஜேபிக்கு எவ்வளோ கட்சிகளை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கட்சிகளை கொண்டு வரணும். திமுகவுக்கு எதிராக எல்லா விதமான அஸ்திரங்களையும் எய்த வேண்டும். இதில் தெளிவாக இருக்காங்க. நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு மீடியாக்குள்ளேயும் பிஜேபியும் இன்றைக்கி எல்லா விதமான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பார்த்துட்டு வந்த பிறகு தான் அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம கேஎன் நேரு மந்திரி வீட்டில் நடந்த ரெய்டை பார்க்கணும். இடி ரைட்ஸ் நேற்று பூரா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்திருக்கு. அவருக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட எல்லாம் டீட்டெயில்ஸ் வரல, என்னென்ன இன்னும் 2-3 நாளில் வருன்றாங்க. ரெண்டாவது செங்கோட்டையன் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி இண்டுவில் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் பார்த்தன்றதை வெளிப்படையாக சொல்கிறார். ஏடிஎம்கேக்குள்ளே ஒரு நெருக்கடியை உண்டாக்க பிஜேபி ட்ரை பண்ணுது. ஒரு பக்கம் அலைன்ஸும் இன்னொரு பக்கம் நெருக்கடியை உண்டாக்கணும், அது ஒன்று. மூணாவது, நிர்மலா சீதாராமன் இங்கே சென்னையில் உட்காந்து பலரையும் சந்திச்சிருக்காங்க, வெளியில் தெரியாமல் சில பேரையும் சந்திச்சிருக்காங்க. நாலாவது பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஃபங்க்ஷனில் பச்சைமுத்து பாரிவேந்தர் இந்திய ஜனநாயக கட்சி என்டிஏல இருக்கார், புதிய தலைமுறை ஓனர். அவர் ஏற்பாட்டில் எஸ்ஆர்எம்மில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் மொழி சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையில் இருக்காங்க. அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையில் உட்காடுறாங்கனாலே அது என்ன மாதிரியான அரசியல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அரங்கேற ஆரம்பிச்சிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பச்சைமுத்துக்கு பாரிவேந்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது, அண்ணாமலைக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது, அதில் நமக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. அவர் வெளிப்படையாகவே என்டிஏல இருக்கார். இப்போ பிஜேபி அஃபிஷியல் லீடர் அண்ணாமலை, அதனால் அவங்க ஒன்று சேர்றது நமக்கு ஆச்சரியம் இல்லை. சீமான் போய் அந்த மேடையில் உட்கார்ந்ததுன்றது, அவங்க சீமானையும் அண்ணாமலையும் ஒரே மேடையில் உட்கார வைக்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியை பாரிவேந்தர் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். ஸோ இதுதான் ஆப்ரேஷன் லோட்டஸ். எப்படியாவது தமிழ்நாட்டில் பிஜேபியை ஒரு அக்செப்டபிள் ஃபோர்ஸாக மாற்றணும். ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, டு மேக் இட் அஸ் அன் அக்செப்டபிள் ஃபோர்ஸ். இதுதான் இன்றைக்கி அவங்களோட வேலையாக இருந்துகிட்ருக்குது. இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் சரியாக ஓராண்டு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மெகா அலையன்ஸை பில்டு பண்ணணும், இன்க்ளூடிங் சீமான் பிஜேபிக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அந்த அலையன்ஸ்குள்ளே. அதே மாதிரி நெரேட்டிவை மாற்றணும். இப்போ இடி கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட பெட்டிஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் வாபஸ் வாங்கிடுச்சு. வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றணுன்னு ஹைகோர்ட்டில் கேஸ் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்குது. அதில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பிஜேபி வழக்கம் போல் தன்னுடைய கூட்டாளியான என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை திமுக மீது ஏவி விட்டிருக்கிறது. இதுவும் ஆப்ரேஷன் லோட்டஸோட இன்னொரு பார்ட்டுன்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் தாமரையை மலரவே செய்வோம், என்டிஏ கவர்மெண்ட் 26 வரும்னு அமித்ஷா சொன்னார் இல்லையா, அதை நோக்கி தெளிவாக ஒரு காய் நகரத்தில் பிஜேபி தொடங்கி இருக்குன்னு தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். திடீர்னு என்ன ஒரு அர்ஜென்சி? ஏன்னா இப்போ 24ல் இந்த அர்ஜென்சி நம்ம பார்க்கல. 24ல் இன்ஃபேக்ட் அவங்க தனித்து போகிறாங்க. இப்போ 26ல் திடீர்னு ஏன் இவ்வளோ வேகம்? அதாவது 24ல் அவங்க மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க அமித்ஷா மோடி ரொம்ப மூர்க்கமாக, அதுவும் குறிப்பாக அமித்ஷா ரொம்ப மூர்க்கத்தனமாக யோசிக்கக்கூடியவர் என்பதால் அவங்க ரொம்ப ஷார்ட் சைட்டடாக தமிழ்நாடை போட்ட விட்டாங்க. ஆக்சுவலாக 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட் தோற்கடிக்கப்பட்டு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்ததுக்கு முக்கியமான காரணமே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு 40 சீட்டாக கொடுத்ததால தான் அங்கே பிஜேபி கவர்மெண்ட் போச்சு. அன்னைக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான டிஃப்ரென்ஸ் வரும் 7 சீட்டு. நாட் யூபிஎஸ் என்டிஏ, அப்போ யூபிஏ. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஜஸ்ட் 7 சீட்ஸ் தான். 137 பிஜேபி, 144 காங்கிரஸ். அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 சீட்டு என்னமோ 12 சீட்டு என்னமோ அவங்க ஜெயித்தோம், 10 சீட்டு என்னமோ ஜெயித்தாங்க.
என்டிஏ இங்கே யூபிஏ வந்து 40 சீட் சொலையா 40. ஏன்னா ஒரு மெகா அலையன்ஸை கருணாநிதி ஸ்டிச் பண்ணார். திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்துது. எதிர்க்க பிஜேபி, ஏடிஎம்கே, சைபர் ஆச்சு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ். இந்த 40 தான் அங்கே ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குச்சு. அது ஜெயலலிதாவோட அராஜக ஆட்சியால் தான் அதிமுக தோத்துது. 7 சீட் பிஜேபி கொடுத்து ஜெயலலிதா 33 இன்னும் தோத்துது. 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலையை விட்டு நிற்கினது, மதமாற்ற தடை சட்டம், ஆடு மாடு பலியிடுற தடை சட்டம், இந்த அட்டூழியத்தால் போச்சு. ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருந்தால் 20க்கு 20, 15க்கு 25 வந்திருக்கும். டெல்லியில் ஆட்சி மாற்றமே வந்திருக்காது. அப்படியே அன்றைக்கி ஈவினிங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அன்றைக்கி சன் டிவியில் ஒர்க் பண்ணும்போது சாயங்காலம் 6 மணிக்கு அந்த விஷுவல்ஸை நான் பார்த்தேன். அத்வானி சொன்னார், தமிழ்நாடு லெட் டவுன்னு சொன்னார். ஸோ 2004 ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே வந்து தமிழ்நாடு தான். அதே மாதிரி 2024 பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காம போனதுக்கும் தமிழ்நாடு முக்கியமான காரணம். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 2019 அலையன்ஸ் ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக எல்லா குட்டி கட்சிங்க அத்தனை பேரும், பாரிவேந்தர், பச்சம் பாரிவேந்தர், ஏசி சண்முகம், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஜிகே வாசன் இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 10லேருந்து 12 சீட் ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. அங்கே என்டிஏ டேலியும் போயிருக்கும். அதை வந்து அமித்ஷா ஆஃப் லேட் உணர்றார். அந்த கெடுத்தது அண்ணாமலை தான் அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அண்ணாமலை பர்சனலாக ஏடிஎம்கே அட்டாக் பண்ணதால தான் அந்த அலையன்ஸ் போச்சு. ஏடிஎம்கேக்கு பிஜேபியோட என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ மோடியை பற்றி ஒரு வார்த்தை பேசலை, இந்துத்துவா பற்றி ஒரு வார்த்தை பேசலை, ஆர்எஸ்எஸை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. பேசினது பூரா ஸ்டாலினை திட்டிகிட்டு இருந்தார் எடப்பாடி. நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸோ அதை அவங்க இப்போ உணர்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 26 அசம்பிளியை வந்து பிஜேபி 29 பார்லிமெண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்குது. 14, 19, 24 தமிழ்நாடு வந்து டிசைசிவ் மேண்டேட் அகேன்ஸ்ட் மோடி. 40 சீட்டு கிட்டத்தட்ட எதிராக. ஒரு தடவை 37, ஒரு தடவை 38, தேர்ட் டைம் 40 பாண்டிச்சேரியோட சேர்த்து. இந்த 40 டேலி வந்து 29 வரக்கூடாது. என்டிஏக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த 40 வந்து ஒரு 50% குறையணும்னா 26 டிஎம்கே கவர்மெண்ட்டை இங்கேருந்து நகர்த்தி ஆகும். அவங்க மெயின் எனிமி காங்கிரஸ், டிஎம்கே கிடையாது. காங்கிரஸை சுமக்கிற டிஎம்கேவும் இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டுக்கு வந்து லீட் பண்ணக்கூடிய டிஎம்கேவும் அவங்களுக்கு எளிமையாக இருக்குது. அதுக்கு முக்கியமாக 29 அதுக்கு முந்தின நடந்த 3 எலெக்ஷன், 24 வரைக்கும் நடந்த எலெக்ஷன் ரிசல்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது. தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் ஆட்சியை தக்க வைக்கணும்னா அவங்க விரும்புகிறது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம். அது ஏடிஎம்கே தலைமையிலான ஒரு மெகா அலையன்ஸ் வந்தால் தான் சாத்தியன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி இந்த அலையன்ஸ் வந்ததுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதுக்கு இருக்கக்கூடிய அனிமாசிட்டி அசம்பிளியில் இருக்காது. 21 அசம்பிளி எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, பிஜேபி சேர்ந்தே அவங்களுக்கு வந்து 75 சீட் வந்தது, பிஎம்கே எல்லாம் சேர்ந்து. வேற 19 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு 2 வருஷம் முன்னால் நடந்தது. அதுக்கு 3 வருஷம் பிறகு நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டுலேயும் வந்து பிஜேபி வைப்ட் அவுட், ஏடிஎம்கே வைப்ட் அவுட். அசம்பிளி வரும்போது மக்கள் வேறு மாதிரியும் பார்லிமெண்ட்டுக்கு வேறு மாதிரியும் விரும்புகிறாங்க. ஸோ அந்த மெகா அலையன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தான் அவங்க இன்றைக்கி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அது வெறுமனே மெகா அலையன்ஸாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆட்சியில் பங்கு என்டிஏ கவர்மெண்ட்டு அமித்ஷா பேச ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடி பார்த்துட்டு வந்தோன்னா போட்ட ட்வீட்டில் அமித்ஷா மோடி அவ்வளோ சீக்கிரம் ட்வீட் போட மாட்டாங்க. போட்ட ட்வீட் வந்து என்டிஏ கவர்மெண்ட்ன்றார். என்டிஏ கவர்மெண்ட்னா ஐதர் ஏடிஎம்கே லெட் என்டிஏ கவர்மெண்ட் அது பிஜேபி லெட் என்டிஏ கவர்மெண்ட், எப்படி பார்த்தாலும் கொலிஷன் கவர்மெண்ட்டுன்னு அமித்ஷா பேச ஆரம்பிச்சிட்டார். நான் இது நடக்கணும்னா எக்ஸாக்ட்லி 1 இயர் முன்னால் சரியாக தான் அவங்க ஆங்கிளில் சரியாக காயம் நகர்த்துறாங்க. ஏன்னா இதெல்லாம் 1 இயர் முன்னாலேருந்தே வந்து சாலிடாக வந்து நீங்கள் வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா பிஜேபி வந்து இட்ஸ் அன்டச்சபிள் பார்ட்டி இன் தமிழ்நாடு. ஒரு தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட ஆன்டி பிஜேபியாக இருக்குது. அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸை உண்டாக்கணும்னா ஒரு மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும். இன்னொன்று 25 இயர்ஸ் முன்னால் பிரணாய் ராய் சொன்னது தான் ஐஓயு, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி. அதுதான் வந்து ரூலிங் பார்ட்டியை வந்து எப்பயுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். விக்டரிக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று ஐஓயு, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி. மேக்ஸிமம் எல்லோரும் சேர்க்கறதால மட்டும்தான் அவங்களால டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ அவங்க பாணிலேயே ஒரு பக்கம் பிஜேபிக்கான அக்செப்டன்ஸை உருவாக்குறது, சீமான் மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து பிஜேபியோட தலைவரோட அண்ணாமலையோட ஒரு ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதுன்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் வந்து அல்டீரியர் மோட்டிவேட்டட் கால்குலேட்டட் அட்டம்ஸ், வெரி கால்குலேட்டட் அட்டம் வித் அன் அல்டீரியர் மோட்டிவ். அந்த ஃபங்க்ஷனையும் சீமானையும் அண்ணாமலையும் ஒரே மேடையில் உட்கார வைக்கிறதுக்காக தான் பாரிவேந்தர் பண்ணியிருக்காரு, வித் த பிளஸிங்ஸ் ஆஃப் நிர்மலா சீதாராமன் அண்ட் பிஜேபி. ஸோ ஒரு பக்கம் ஆப்ரேஷன் லோட்டஸ் டிஎன்ல அக்செப்டன்ஸை பிஜேபிக்கு உருவாக்குறது. 2வது வந்து மெகா அலையன்ஸை ஸ்டிச் பண்ணுறது. 3வது டிஎம்கேவை மேக்ஸிமம் டிஸ்கிரெடிட் பண்ணுறது. நாட் ஓன்லி டிஎம்கே பார்ட்டி பட் ஆல்சோ த டிஎம்கே கவர்மெண்ட். அதோட தொடர்ச்சி தான் இடி ரைட்ஸு, கேஎன் நேரு ரைட்ஸு, இன்னும் வரப்போகிற பல ரைட்ஸ். ஸோ ஆப்ரேஷன் லோட்டஸ் தமிழ்நாடு ஹஸ் ஸ்டார்டட் ரோலிங் இன்.
ஸோ இப்போ சீமான் அண்ணாமலை அவர்கள் 2 பேரும் ஒரே ஸ்டேஜை ஷேர் பண்ணுறாங்களே, அந்த இஷ்யூ பற்றி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் ஏதோ வகையில் ஏடிஎம்கேக்குள்ள சில சிக்கல்களை அவர் ஏற்படுத்துறாரு. குறிப்பாக இபிஎஸ் அவர்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்துறாரு. இப்போ ரீசெண்டாக அசம்பிளியில் நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது கூட அவர் ஒரு டைரக்ஷனில் போறாரு, கட்சி இன்னொரு டைரக்ஷனில் போகுது. செங்கோட்டையன் அவர்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ பிஜேபியோட பேக்கிங் இருக்கு, அதுதான் அவரோட மெயினான ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் அதிமுக பாஜக அலைன்ஸ் வேணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஏடிஎம்கேக்குள்ள குழப்பத்தை கிரியேட் பண்ணும்? அது எண்ட் ஆஃப் த டே அது பிஜேபிக்கான பிரச்சனை இல்லை. அது எப்பவுமே தட் இஸ் ஹவ் தே ஆப்ரேட். அவங்க வந்து அவங்களோட இது வந்து எடப்பாடியை இன்னமும் முழுசாக நம்பலை, எடப்பாடி இன்னமும் முழுசாக அவங்களுக்கு வந்து வேர்டு கொடுக்கல. எடப்பாடி கிட்ட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிஜேபிக்கு வரல. டு இண்டிகேட் எடப்பாடிக்கு கொடுக்குற சமிக்கை என்பது எங்களுக்கும் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வரலன்றது தான் இந்த பின் பிரிக்ஸ் கொடுக்குற வேலை. இதை தொடர்ந்து அவங்க செஞ்சாங்க. முதல்ல நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை உசுப்புனதியா போய் தர்மயுத்தம் உட்காருன்னு சொன்னது குருமூர்த்தி, கடைசியில் அது வாஷ் அவுட் ஆச்சு. இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் வந்து டிமானிட்டைஸ் ஆகிட்டார். ஃப்ரெஷ்ஷாக வந்து செங்கோட்டையனை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. செங்கோட்டையன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக டேக் ஆஃப் ஆக மாட்டார். ஏன்னா ஆல் அலாங் இஸ் லைஃப் அவர் வந்து வெரி லோ ப்ரொஃபைல் லீடர். பட் அந்த பின் பிரிக்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. ஒரு பக்கம் ஏடிஎம்கேயோட அலையன்ஸும் இன்னொரு பக்கம் செங்கோட்டையனே உசுப்புறாங்கன்னா தட்ஸ் ஹவ் பிஜேபி ஆப்ரேட்ஸ். இட்ஸ் அ கிளியர் வார்னிங் டு எடப்பாடி தட் லுக் வி ஆர் நாட் ஹாப்பி வித் யூ. ஆனால் ஒன்றும் பெருசாக அவங்களால பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர் மட்டும் தான் நிற்கிறார். ஒரு 4 எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ அவர் கூட இல்லை. ஓபிஎஸ்ஸுக்காவது மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கமும் இருக்காங்க. 3 மெம்பர் கேங் இது ஒன் சிங்கிள் மேன் ஆர்மி. என்டையர் ஏடிஎம்கே பிளாக் இஸ் வித் எடப்பாடி. தனிமரம் தோப்பாவாது. இன்னொன்று ஒரு இஷ்யூவில் அவங்க எல்லாரும் வாக் அவுட் பண்ணி போகும்போது இவரும் போக வேண்டியது. இவர் மட்டும் என்ன நின்று அங்கே பேசிட்டு இருக்காரு. வாட் சிக்னல் இஸ் சென்டிங்? ஸோ செங்கோட்டையனை உசுப்புறது பிஜேபி தான், எந்த சந்தேகம் வேணாம். பட் தட் வில் ஃபெயில். ஓபிஎஸ்ஸாலே முடியாத செங்கோட்டையன் எப்படி பண்ணுவார்? அதான் இப்போ அங்கே தான் ஒரு கேள்வி. இப்போ ஏடிஎம்கே ட்ரெடிஷ்னலாக ஒரு டிசிப்ளின்டான பார்ட்டி, எஸ்பெஷலி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஸ்ட்ராங்கான டிசிப்ளின் இருக்கும். இப்போவும் ஓரளவுக்கு இபிஎஸ் அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் பார்ட்டி இருக்கு. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, பார்ட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, செங்கோட்டையன் அவர்கள் அசம்பிளியில் அவர் வேற ஒரு டைரக்ஷனில் போறாரு. ஸோ பார்ட்டி டிசிப்ளினை மீறி அவர் செயல்படுறாரு. இபிஎஸ் அவர்களால் ஏன் எதுவும் பண்ண முடியல? ஏன் அதை அலோவ் பண்ணி? இபிஎஸ் வந்து இஸ் கிவிங் எ லாங் ரோப். அவருக்கு தெரியுது இன்னைக்கு செங்கோட்டையன் மேலே கையை வச்சா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு. தெர் இஸ் சம் அண்ட்ரஸ்ட் வித்தின் பிஜேபி ஏடிஎம்கே, அதில் சந்தேகம் வேணாம். க்ளோஸ் த ரேங்க்ஸ் அண்ட் பிஹைண்ட் எடப்பாடி எல்லாம் உண்மை தான். பட் ஓபிஎஸ் வெளியில் போனப்பயே ஒரு மர்மர் இருந்தது. இப்போ செங்கோட்டையனும் தூக்கி வெளியில் போட்டால் இன்னும் கஷ்டமாகும். பட் தேர் ட்ரைங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ட்ரைக் பேக். இப்போ வைகை செல்வன் வந்து அவங்க சொல்லியிருக்காரு, செங்கோட்டையன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது குறித்து எடப்பாடி முடிவு செய்வார். அதை எதுக்கு அவர் ட்ராப் பண்ணணும்? அந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு பேசணும்? புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து? ஸோ இது 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 என்னென்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஹவ் ஏடிஎம்கே ஃபங்க்ஷன்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு விஷயம், நெவர் அண்டர் எஸ்டிமேட் எடப்பாடி அண்ட் அண்டர் எஸ்டிமேட் ஏடிஎம்கே. எடப்பாடியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவருக்கு வந்து பேச தெரியல, சாம் இல்லை, ஜெயலலிதா மாதிரி பேச தெரியல, ஸ்டில் ஒரு ரக்கட் அவுட்லுக்கு தான் அவர்கிட்ட இருக்குது. ஒரு இங்கிலீஷில் அவரால் பேச தெரியல. அதெல்லாம் பெரிய விதமான ஒரு இன்றைக்கி ட்ராபேக்காக இருக்குது. ஏடிஎம்கேவோட ட்ராபேக்கு அவங்க பார்ட்டியில் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு நில்லு. டெல்லியில் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு லாபி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இதெல்லாம் அவங்களோட வீக்னஸ். பட் இதெல்லாம் இல்லாத இந்த 3 இஷ்யூஸை மட்டுமே வச்சு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஏடிஎம்கே. இட்ஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி. அந்த ஓட் பேங்க், ஆன்டி டிஎம்கேன்ற ஓட் பேங்க் அப்படியே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னொன்று, ஒவ்வொரு தோல்வியில் வந்து ஃபினிக்ஸ் பருவ மாதிரி அது ஜெயிச்சு தான் வந்திருக்குது. ஸோ ஏடிஎம்கேல வீக்னஸ், இவ்வளோ விஷயமும் ஏடிஎம்கேட வீக்னஸ். அந்த லீடர் எடப்பாடி பழனிசாமி, அவர் ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு ஆள். அவருக்கு இங்கிலீஷ் வந்து பேச தெரியல. மீடியா ஸ்ட்ரக்சரலி அகெயின்ஸ்டாக ஏடிஎம்கே நிற்குது தமிழ்நாட்டில். இது வந்து ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய ஒரு சவால்களில் ஒன்று. இன்ஹியூமன் மீடியா ரூத்லெஸ்ஸாக ஏடிஎம்கேவை அடிக்குது. ஆக்சுவலாக ரூலிங் பார்ட்டியை ரூத்லெஸ்ஸாக அடிக்க வேண்டிய மீடியா, உலகம் முழுவதும் ரூலிங் பார்ட்டியாக தான் மீடியா அடிக்கணும். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் மீடியாவோட ட்ரெடிஷ்னல் ஸ்டாண்ட். ஆனால் இங்கே தலைகீழ நிற்குது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அண்ட் ஹியூஜ் பிரைப்ஸ் given to தமிழ்நாடு மீடியா, both television and print, especially satellite channels and social media. Extremely, especially with the satellite channels, huge money is being given to these channels, individual editors and individual reporters and anchors. They were heavily bribed. They are heavily bribed. In fact, a few crores monthly budget is spent by the ruling party to bribe these channels and social media. ஒரு நெரேட்டிவை, ஏடிஎம்கேக்கு எதிரான நெரேட்டிவை அக்ரஸிவாக கட்டமைக்கணும். ப்ரோ டிஎம்கே நெரேட்டிவை அக்ரஸிவாக சஸ்டெயின் பண்ணணும். இதுக்காக மாதந்தோறும் சில கோடி ரூபாய் தொலைக்காட்சி சேனல்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் பிரிண்ட்டுக்கும் கொடுக்கப்படுது. இதில் வந்து இந்த காரணங்களால் மீடியா ஸ்ட்ரக்சரலி மீடியா ஏடிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதால
ஏடிஎம்கே வீக்காக இருக்க மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. பட் கிரவுண்ட் லெவலில் அது அப்படி கிடையாது. 20% ஓட்டுலாம் சொன்னாலும் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டு அலைன்ஸை ஸ்டிச் பண்ணாங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி பிரணாய் ராய் சொன்னது, அதை செஞ்சாங்கன்னா இட் வில் பி அ வெரி டஃப் ஃபைட்டுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ இப்போ அடுத்த இந்த விஷயத்துக்கு வருவோம் சார். இப்போ அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே ஸ்டேஜை ஷேர் பண்ணுறாங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அவங்க பேசுகிறாங்க. ஸோ இப்போ உங்களை பொறுத்தளவில் அதுக்கும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஸோ என்ன பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அதை யார் ஆர்கனைஸ் பண்ணால், எங்கே அது நடக்குது, இவங்க பேசின 2 பேர், இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதை ஆர்கனைஸ் பண்ணவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது. அவர் தெளிவாக ஒரு என்டிஏவோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப் என்டிஏ. அவர் வந்து அவரோட கட்சி வந்து என்டிஏல மெம்பராக இருக்காங்க. அவரோட லீனிங்ஸ் எல்லாம் ஓப்பன், அவர் பிஜேபி கவர்மெண்ட் வரணும்னு ஓப்பனாகவே பேசுகிறார். அண்ட் இயர்ஸ் அண்ட் எம்பையர், அவருக்கு ஒரு பெரிய எம்பையர் இருக்குது. எஜுகேஷன், மீடியா, லாஜிஸ்டிக்ஸ், செவரல் பிஸ்னஸஸ் அவங்களுக்கு இருக்குது. விதின் த கண்ட்ரி அண்ட் அவுட் சைட் த கண்ட்ரி இருக்குது. தே ஓன் த குரூப் ஓன்ஸ் ஃபியூ லேக் க்ரோர்ஸ். அவர்களுக்கு வந்து பல லட்சக்கணக்கான கோடி சொத்துக்கள் இருக்குது. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ் இருக்குது. அந்த மேடையை வந்து அவங்க வந்து நான் கணிப்பது, மை ஒப்பீனியன், தமிழ்நாட்டில் ப்ரோ பிஜேபி நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக அந்த மேடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. அந்த கல்லூரியோட ஒரு விழா, அதில் தமிழ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சி, தமிழ் சொல்லோ, தமிழ் வெல்லும், தமிழ் சொல்லும், ஏதோ ஒரு இதில், அதுக்கு முதல் நாள் தான் நீங்கள் அதை இன்னும் எப்படி பார்க்கணும்னா, அதுக்கு முதல் நாள் தான் நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி அங்கே பேசுகிறாங்க. டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஷி அட்ரஸஸ். 2வது நாள் இந்த தமிழ் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் சீமானையும் உட்கார வைக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் ஒரு மேடையில் உட்கார வைக்கிறதுக்காகவே அந்த நிகழ்ச்சி கட்டமைக்கப்பட்டதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்படி தான் அலையன்சஸ் ஃபார்ம் ஆகும், இப்படி தான் நெரேட்டிவ்ஸ் செட் ஆகும். யார் பொலிட்டிக்கல் நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் திமுக பண்ணுறது தேசிய அளவில் பிஜேபி. திமுகவோட ப்ரோட்டோடைப், பிஜேபியோட ப்ரோட்டோடைப்பாக நம்ம திமுகவை சொல்லலாமே ஒழிய பிஜேபியோட திமுகவை கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் பிஜேபி இஸ் ஆம்னிபொட்டன்ட் பிரசன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. நாடு முழுவதும் அவங்களுக்கு அவ்வளோ பிரசன்ஸ் இருக்குது. பிஜேபி ஒரு திமுக ஒரு மாநில கட்சி. இந்த நிகழ்ச்சியை சீமானோட கடந்த கால வரலாறோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அண்ணாமலையோட ஒரு ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதுன்றது வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லாமல் இது நடக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது. இதில் அண்ணாமலையோ இவரோ பாரிவேந்தரையோ பற்றி நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க அஜெண்டா ஓப்பன் பிஜேபி அஜெண்டா. அவர் பாரிவேந்தர் திமுக பிஜேபிக்கு ஆட்சி வரணும், தொடரணும்னு விரும்புகிறாரு, தமிழ்நாட்டில் பிஜேபி வரணும்னு விரும்புகிறாரு. அண்ணாமலை பிஜேபி லீடர். வேறு ஆளலாங்க சீமானோட பாலிடிக்ஸ்ன்றது ஆன்டி பிஜேபி அண்ட் ஆன்டி டிஎம்கே. பிஜேபியை வந்து மனித குலத்துக்கு எதிரான கட்சின்னு சொன்னவர் அன்றைக்கி அண்ணாமலையை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கார். அண்ணாமலையை எடை போடுறது வேறு, புகழ்கிறது வேறு. அண்டு அவர் சொல்லும்பொழுது, இன்னமும் பேசும்பொழுது, மோடி வந்து தமிழுக்கு அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், எங்கே போனாலும் தமிழோட பெருமையை பேசுகிறாருன்னு பாசிட்டிவ் டோன் அண்ட் டென்னரில் மோடியை பற்றி பேசுகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் அணிமாற்றங்கள் எப்படி வரும்னா, தொண்டர்களை எப்படி கட்சிகள் தயார்படுத்தும்னா, தங்களோட டயமெட்ரிக்லி ஆப்போசிட் பார்ட்டியோட அலையன்ஸுக்கு போகிறாங்கன்னா, இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் இந்த மாதிரி பொது மேடைகளில் ஒன்றா ஒரு ஸ்டேஜில் உட்காருவாங்க. பொது மேடையை என்னைக்கு ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, நான் சொல்கிறது வந்து ஆர்ச் எனிமீஸோட, அப்பயே வந்து அது அலைன்ஸ் நோக்கி போவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். கலைஞர் கடந்த காலங்களில் வந்து இப்போ ஆன்டி காங்கிரஸ் ஸ்டாண்டில் இருக்காருன்னா, அடுத்த எலெக்ஷனில் காங்கிரஸோட போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா 1 இயர்னாலே இந்த மாதிரி தான் பண்ணுவார். பொது நிகழ்ச்சிகளில் காங்கிரஸில் எவ்வளோ இருப்பார், கல்யாணக்கார மாதிரி கலந்துப்பார், அப்படியே தொண்டை மனசை வந்து தயார்படுத்துவாங்க. ஸோ இது வந்து இந்த நிகழ்ச்சியை, எஸ்ஆர்எம் நிகழ்ச்சியை நடத்துனவங்களோட நோக்கமும் எனக்கு தெளிவாக தெரியுது. அதை விட முக்கியம் அதில் சீமான் கலந்து கொண்டதுன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இது அலைன்ஸுக்கெலாம் போனாங்கன்னா ஆச்சரியம் இல்லை. இப்போ அவர் நாங்கள் 234 தொகுதியிலையும் கேண்டிடேட்டை போட போகிறோம் அப்படி இப்படின்லாம் அவர் பேசின்னு இருக்காரு. இன்னும் 1 இயர் இருக்குது. அப்படியே நீங்கள் கேண்டிடேட்டை போட்டிங்கன்னாலும் மேடையை ஷேர் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து கல்யாண வீட்லேயோ அல்லது வந்து ஒரு டெத்து ஈவெண்ட்லேயோ கலந்துக்கிறதுன்றது வேறு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது வந்து இந்த கிளியர் பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. அதான் இப்போ மேபி ஃபியூச்சரில் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் அவர்களும் அந்த அலைன்ஸ் அலைன்ஸில் போக வாய்ப்பு இருக்குது நான் நம்புகிறேன் இல்லையா. பட் எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒன்று அவங்க கேண்டிடேட் லிஸ்ட்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது இன்னொன்று என்னென்னா ஏபிசிடி ஃபார்முலான்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் அதிமுக, பாஜக, டிஎம்கே அப்புறம் காங்கிரஸ் எல்லாருக்குமே எதிரானவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அதுபோக இப்போ ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா பர்சனல் லெவலில் தான் அவர் அண்ணாமலை அவர்களை பாராட்டி பேசுகிறார். ஸோ அவர் அண்ணாமலை அவர்கள் கரிஸ்மேட்டிக்காக பாஜகவை பில் பண்ணிட்டார் அப்படின்ற துணியில் தான் அவர் பாராட்டுறாரு. ஏன்னா அது ஃபேக்ட்டும் கூட தான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் பில் பண்ணியிருக்காரு, அது உண்மைதான்.
பட் ஐடியாலஜிக்கல் லெவலில் பேசும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் விமர்சித்து பேசுகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணாமலை அவர்கள் எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற துணியில் அவர் பேசும்போது இல்லை வித்தியாசம் இருக்குது அப்படின்றத கரெக்டாக தெளிவாக அவர் புரிய வைக்கிறார். நாங்கள் வந்து தமிழ்நாடு தான் எங்களுக்கு பிரதானம், தமிழ்நாட்டிலேருந்து தான் நாங்கள் தேசிய அரசியல் அணுகிறோம் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸையும் அவர் கிளியராக பின் பாயிண்ட் பண்ணுறார். ஏன்னா அந்த ஸ்டேஜில் அவர் அந்த முரணை வந்து பெருசாக்கி காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா முரண்கள் இருந்தாலும் ஸ்டேஜில் அதை சாஃப்டாக விட்டுருவாங்க. பட் சீமான் அவர்கள் அதை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி இந்த பிரச்சனை இருக்குன்றதை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்லையும் அதை தெளிவுபடுத்துறாரு. இல்லை எங்களுக்கும் பாஜகவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஏன்னா இதை சொல்கிறேன்னா கடந்த ஒரு 8 ஆண்டுகளாகவே எலெக்ஷன் வரும்போது என்டிகேவை ஏதோ ஒரு வகையில் உள்ளே கொண்டு வரணும்னு எல்லா சைட்லையும் முயற்சி பண்ணுவாங்க. கடைசியில் கிட்ட வர மாதிரி இருக்கும், அப்புறம் நழுவி எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. இந்த வரையும் அப்படிதான் நடக்கும்னு தோணுது. இல்லை நடந்தால் சந்தோஷம், ஆனால் அது அப்படி தான் நடக்கணும் உறுதியாக சொல்ல முடியாது. நான் சொல்கிறது கண்டிப்பாக அவர் போயிடுவார் நான் ஒன்றும் சொல்லலை. நடந்ததுன்னா ஆச்சரியப்பட வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணாமலையோட ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதுன்றது கடந்து போக முடியாத நிகழ்ச்சி. அண்ணாமலைன்றது வந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் பிஜேபி ஐடியாலஜி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சனலி அண்ணாமலைக்கு ஒரு சாம் இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. பிஜேபி வந்து ஒரு அக்செப்டன்ஸ் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அவர் உண்டாக்கியிருக்காரு, அதெல்லாம் உண்மை, நானும் ஒத்துக்கிறேன். அண்ணாமலை நான் இப்படி பேசுகிறதுக்கும் சீமான் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் வந்து ஜேர்னலிஸ்டிக் கன்னோட்டேஷனில் பேசுகிறேன். ஐ எம் அ ஜேர்னலிஸ்ட், ஃபண்டமெண்டலி ஐ எம் அ ஜேர்னலிஸ்ட். அண்ணாமலை வந்த பிறகு 3-4% இருந்த பிஜேபியோட ஓட் பேங்க் இன்னைக்கு 10% ஆயிருக்குன்றது உண்மை. அண்ணாமலை ஊரில் இல்லாமல் 4 மாதம் ஆக்ஸ்போர்டில் ஷெவ்னிங்கர் ஸ்காலர்ஷிப்புக்கு போயிருந்தப்ப இங்கே பிஜேபியை பற்றி யாருமே பேசவே இல்லை. இத்தனைக்கும் ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு அவங்க வேலை செஞ்சும் யாருமே பேசலை. வேற அண்ணாமலை வந்த பிறகு மறுபடியும் அது சூடு பிடிக்குது. அண்ணாமலை கிட்ட ஒரு கவர்ச்சி இருக்குது, மற்றவங்களை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு திறமை இருக்குது. ஹி ஹாஸ் சம் இன்ட்ரெஸ்டிங் குவாலிட்டிஸ், நான் அதை மறுக்கவே இல்லை. பட் இதை நான் சொல்கிறதுக்கும் சீமான் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறதுன்றது வந்து ஐ எம் அ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஐ எம் அ ஜேர்னலிஸ்ட். ஸோ என்னோட விருப்பு தோ ஐ ஹேவ் மை ஓன் ஸ்ட்ராங் வியூஸ் அபவுட்ஸ் பிஜேபி. களத்தை அசஸ் பண்ணுறதுல நான் என்றைக்குமே என்னோட விருப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நான் அலோவ் பண்ணதே கிடையாது. ஐ வில் கீப் தட் அலூஃப் ஃப்ரம் மை ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டிஸ். ஸோ நான் சொல்கிறது வேறு, சீமான் சொல்கிறது வேறு. மேடையை ஷேர் பண்ணுறதுன்றது சாதாரணமாக கடந்து போக முடியாத விஷயம். இன்னொன்று அவர் வந்து பர்சனலி மோடியை பாராட்டுறது இல்லாமல் கடந்து போக முடியாத விஷயங்கள் நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். அவர் வந்து நாங்கள் இன்னொன்று வந்து அந்த அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் எங்கே கிடைச்சாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பிஜேபி. இன்ஃபேக்ட் சீமான் வந்து மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணால் கூட அவங்க ரசிப்பாங்க அந்த மேடையில். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இட் இஸ் அன் அன்டச்சபிள் பார்ட்டி. தெருவில் இருக்க லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபியாக இருக்கும். அதனால் எனி சார்ட் ஆஃப் அன் அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு என்ன ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. அதனால் அவங்களுக்கு வந்து அது எப்பயுமே அவங்க வரவேற்பாங்க. 99% அவங்களை எதிர்த்துட்டு 1% ஆதரிச்சிங்கன்னா அவங்களை அரவணைச்சுப்பாங்க. ஏன்னா அது வித் அன் அல்டீரியர் மோட்டிவ். இவர் வந்து வெளியில் வந்து நாங்கள் 234 தொகுதியிலும் போட போகிறோம், எங்களுக்கு காங்கிரஸ் பிஜேபி இதெல்லாம் எங்களுக்கு எனிமின்னு சொன்னாலும் த ஃபேக்ட் இஸ் நீங்கள் போய் அண்ணாமலையோட ஒரு ஸ்டேஜில் உட்காந்ததுன்றது தட் சென்ஸ் அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சமிக்கையை கொடுக்க தான் செய்யுது. இந்த மாதிரியான விஷயங்களை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுவேன். நான் என்னோட அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து வரப்போகிற விஷயங்களுக்கான ஒரு அறிகுறின்னு தான் நான் பார்க்குறேன். இப்படி தான் மனித மனங்கள் தயார்படுத்தப்படும். நீங்கள் இன்னும் 1 year இருக்குது. எ டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை, சீமான் வந்து பிஜேபியோட போவார்னு நான் சொல்லலை. அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அதில் ஆச்சரியப்பட எதுவும் இருக்காதுன்றது தான் நான் சொல்லுவேன். நத்திங் இஸ் ரூல்ட் அவுட். நீங்கள் இந்த அளவுக்கு எப்படி வந்திருக்கீங்க நான் கேட்குறேன். நீங்கள் காங்கிரஸில் இப்போ செல்வ பெருந்தகையோட சீமான் மேடையை ஷேர் பண்ணுவாரா, உதயநிதியோட ஷேர் பண்ணுவாரா நான் கேட்குறேன். எப்படி நீங்கள் வந்து அண்ணாமலையோட சீமான் மேடையை ஷேர் பண்ணுறது எப்படி கடந்து போக முடியும்? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு தனி மனித நிகழ்வுகளாக இருந்தது. ஒரு வெட்டிங்கில் பார்த்துக்கிறாங்க அல்லது வந்து ஏதோ ஒரு கண்டலன்ஸ் மீட்டிங்கில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மீனிங் இருக்குன்றத நம்ம பார்க்க மறுக்கிறோன்னா ஐ திங்க் வி ஆர் டூயிங் இட் அவர் ஓன் ரிஸ்க். இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, இப்போ இண்டக்ஷன் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி அப்படின்ற ஒரு ஃபேக்டரை சொன்னீங்க. யார் இவர் பிரணாய் ராயோட ஃபேமஸ் போட்டது. ஆமாம். ஸோ இப்போ என்னன்னா எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், அப்போசிஷன் ஃபுல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். இப்போ ஓகே ஏடிஎம்கேவை உள்ளே கொண்டு வராங்க, என்டிகேவை உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம். இன்னொரு கட்சி இருக்குது டிவிக்கே, அவங்களும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஏன் அவங்கள டச் பண்ணவே இல்லை? இல்லைங்க, இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்போ வந்து இது நல்ல கேள்வி. இது அது புது பிளேயர். ரெண்டாவது வந்து ஒரு அக்ரெசிவாக வந்து நான் தான் பிரைமரி பிளேயர்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்கு விட்டு வைக்கணும்? இப்போ இல்லை விட்டு வைக்கணும்னா வந்து இப்போ சீமானை கூட அவங்க விட்டு வச்சாங்கன்னா நான் சொல்லலை. நான் சீமானை வந்து நான் குறைச்சி மதிப்பில்லை, மறுபடியும் சொல்கிறேன். பட் அவருக்கு அந்த டிதரிங் வந்துடுச்சு, அவருக்கு அந்த அவர் அந்த ஸ்லாண்ட் வந்துடுச்சுன்றதை நான் பார்க்குறேன். யாருக்கு? சீமானுக்கு. ப்ரோ பிஜேபியாக அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லாண்ட் வந்திருக்குன்றது என்னோட பார்வை. அது இல்லைன்னு நிரூபித்தாங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி, நான் மகிழ்ச்சி அடைவேன், ஒத்துக்கிறேன். டிவிக்கே கதை வேறு. அவங்க வந்து ஒரு அக்ரெசிவாக வந்து இறங்குறாங்க. அவங்களையும் அப்படியே உள்ளே இழுத்துக்கணும், அதெல்லாம் பண்ண முடியாது. எல்லாரையும் ஒருத்தர் சாப்பிட முடியாது.
சிலரை விட்டு தான் வைக்கணும். எஃபோர்ட் எடுக்கலையே. இல்லை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து விஜயோட பாலிடிக்ஸ் வேறங்க. அவர் வந்து ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. 26லே தான் ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாரு. அவரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சீமானும் கட்சி ஆரம்பித்தார், விஜயும் கட்சி ஆரம்பித்தார். அக்ரெசிவாக தான் வந்து சிஎம்மாவும் கட்சி ஆட்சியை பிடிப்போம்னு சீமான் கூட விஜய் அளவுக்கு பேசலை. ஸோ விஜய் கிட்ட அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்குது. அது ஜெயிக்குமா தோக்குமானா அதெல்லாம் ரொம்ப கடினமான பதில். 26 அவர் ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். வில் எண்ட் அப் as a third forceன்றது என்னோட பாயிண்ட். ஸோ விஜயை வந்து எல்லாரையும் சாப்பிட்ற மாதிரி விஜய் ஏன் சாப்பிடலன்னா, விஜயெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த எலெக்ஷனில் சாப்பிட முடியாது. இந்த எலெக்ஷனில் விட்டு தான் வைப்பாங்க. என்னோட அவங்களுக்கு எல்லாரையும் உள்ள எழுத்துட்டா ஸ்பேஸ் ஏற இருக்குது. நான் இவங்களோட கேம் பிளான் என்னன்னா, நான் உறுதியாக சொல்கிறேன், டு ரீசரக்ட் 2019 லோக்சபா எலெக்ஷன் அலையன்ஸ். அதுதான் பிஜேபியோட பிரைமரி எய்ம். அதில் முடிஞ்சதுன்னா சீமானை கொண்டு வரணும், இல்லைனா விட்டுருவாங்க. ரொம்பலாம் எஃபர்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சீமான் ஆல்மோஸ்ட் பிகம் அ ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸ் ஃபார் பிஜேபி. இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட எய்ம் வந்து இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் தமிழ்நாடோட எய்ம் 2019 அலையன்ஸை ரீசரக்ட் பண்ணுறது. அது யார்? ஒன்றுபட்ட அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, பாரிவேந்தர், இவர் ஏசி சண்முகம், ஜிகே வாசன், ஜான் பாண்டியன், இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது தான் அவங்களோட வேலை. இன்னும் அதர் சன்ட்ரி பார்ட்டிஸ் தான் அவங்கள உள்ளே இழுப்பாங்க. சீமான் வந்துன்னா ஃபைன், வெல் அண்ட் குட். இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அக்செப்டன்ஸை உண்டாக்கணும். சைமல்டேனியஸாக டிஎம்கேவை டிஸ்கிரெடிட் பண்ணணும். நாலு வந்து இப்போ ஆல்ரெடி பீப்புள்ஸே நேற்று கேஎன்ஆர் வீட்டில் ரைட் நடந்து இல்லையா, மினிமம் 6 மினிஸ்டர்ஸாவது வந்து தே வில் பி சப்ஜெக்டட் டு இடி ப்ரெஷர், இடி ரைட்ஸ். ஒரு 6 மந்திரி ஆல்ரெடி இடி ரேடாரில் இருக்காங்க. தெர் மே பி 1 or 2 அரெஸ்ட்ஸ் ஆல்சோ. எல்லாரையும் பண்ண மாட்டாங்க. இது எப்படி இந்த திமுகவோட ஃபினான்ஷியல் இதை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரெல்லாம் டச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். செந்தில் பாலாஜியை டச் பண்ணாங்க. கண்டிப்பாக வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் ஏஸ் அ ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ். கேஎன்ஆர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேஎன்ஆருக்கு வந்து அந்த சென்ட்ரல் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இட்ஸ் அ ஹார்ட் பொலிட்டிக்கல் ஒர்க்கர். நிறைய பணம் இருக்குது அவர்கிட்ட. ஸோ அவர் கை வச்சாங்கன்னா வந்து சோக் பண்ணுறது. அதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 மந்திரிங்க இருக்காங்க. வேறு அட்லீஸ்ட் half a dozen, 6 அட்லீஸ்ட் மினிமம் 6 திமுக அமைச்சர்கள் இடி வளையத்தில் ரேடாரில் தான் இருக்காங்க. தெர் மே பி 1 or 2 அரசு, ஒரு 2 கைது செய்யப்படப்படலாம் தான் தகவல்கள் வருது. இது எல்லாமே இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் வீக்கெண்ட் பண்ணணும். ஸோ இதுவும் ஆப்ரேஷன் லோட்டஸ் தமிழ்நாடோட ஒன் ஆஃப் தி ஸ்கீம்ஸ். அப்படி தான் இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் தமிழ்நாடை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ என்ன பொறுத்தளவில் இப்போ என்டிகேவை பற்றி இன்னொரு கேள்வி சார். இப்போ என்டிகே பாஜகவோட போகிறாங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா தமிழ் நேஷனலிசமும் இந்திய தேசியமும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி. ஹிந்துத்துவாக்கு எதிராக நீங்கள் பேசிட்டு பிஜேபியோட பேசி சேர்ந்தீங்கன்னா டெஃபினட்டாக அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ அப்படி இருக்கும்போது என்டிகே ஏன் போய் சேரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேவை பொறுத்தளவில் அவங்களுக்கு கரப்ஷன் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஸோ பிஜேபி இடி மாதிரியான நிறுவனங்களெல்லாம் யூஸ் பண்ணி, அமைப்புகளெல்லாம் யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணலாம்லாம் வச்சுக்கலாம். என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டி இது வரைக்கும் அதிகாரத்தை ருசிச்சதே கிடையாது. இது வரைக்கும் அவங்க பவரை டேஸ்ட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது இடியெல்லாம் யூஸ் பண்ணி என்டிகேவை வளைக்க முடியாது. ஸோ என்டிகேவை வளைக்கணும்னா என்டிகேவுக்கு அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும். என்டிகே கட்சிக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஜேபியோட போய் சேர்ந்தீங்கன்னா டெஃபினட்டாக அது என்டிகே பெரிய பேக் ஃபயராக தான் போய் முடியும். அப்போ அவங்க எதுக்கு ஏற்றுக்கணும்? லாஜிக் இல்லை நீங்கள் டிஎம்கே தான் பிரதான எதிரிமைன்னு வந்துடுச்சுன்னா, வி ஆர் எனிமி நம்பர் 1 டிஎம்கே, எனிமி நம்பர் 2 பிஜேபின்னு சொல்கிறீங்களா? இல்லை போத் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறீங்களா? அல்லது வந்து பிஜேபி தான் நம்பர் 1 எனிமி, நம்பர் 2 டிஎம்கேன்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? நான் என்டிகேவை கேட்குறேன். இங்கே டிஎம்கேவை எதிர்க்கிறது உங்களுக்கு பிரதான அரசியலாக மாறிடுச்சு. 26 தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமா, திமுக ஆட்சி தொடரணுமா வேணாமான்ற தேர்தல். இந்த தேர்தலில் பிஜேபியோட சேர்றது மூலமாக பிரதான எதிரியை தோக்கடிக்க முடியும்னா ஏன் சேரக்கூடாதுன்ற எண்ணம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போசிஷன் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டின்றது அதுதான். பிரதான எனிமி திமுக. இது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்ததுன்னா பிரதான எதிரிமி மோடி, பிஜேபி. இது அசம்பிளி எலெக்ஷன். இது திமுக வேணுமா வேணாமா நடக்கிற எலெக்ஷன். பிஜேபி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷனே கிடையாது. திமுக வேணுமா வேணாமான்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டியில் எல்லாமே ஒன்று சேரும். இன்னொன்று, அந்த பக்கம் சீமானை தள்ளி விடுற வேலைகளை இவங்க செஞ்சாங்கன்னா, திமுக செய்யுதுன்னா யூ வில் பி ஆப்வியஸ்லி ஃபோர்ஸ்ட். இப்போ நீங்கள் இந்த ஒரு நடிகை சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து பேசினது, ஒரு குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி அவருக்கு எதிராக உசுப்புனது, அவங்க கட்சிக்காரங்களை போட்டு அடித்தது, இப்போ இன்றைக்கி கூட கோர்ட்டில் அப்பீர் ஆகிட்டு வந்திருக்காரு. கட்சிக்காரங்களை அரெஸ்ட் பண்ணுறவனெல்லாம் அவன் மொபைல் ஃபோனை எல்லா டீட்டெயிலையும் எடுத்து கசிய விடுறது. எத்தனை கட்சிக்காரங்களை அந்த மாதிரி பர்சனலைஸ்டு அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மனிதனை தொடர்ந்து அடிக்க அவன் எங்கே போவான்? ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி செய்யக்கூடிய அந்த வேலைகள், இதுதான் வந்து ஒரு ட்ரிகராக இருக்கும். அவங்க அந்த வாட்ஸ் ராங் இன் ஹேவிங், இது வந்து தொகுதி உடன்பாடு தான்,
ஒன்றும் கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாரும் தான் எல்லாரோடையும் சேர்ந்துருக்காங்க. 1000 பேச்சு பேசுகிற திமுக பிஜேபியோட 4 வருஷம் பவரில் இல்லையா? பிஜேபிக்கு பற்றி பேச திமுக என்ன அருகதை இருக்குது, தகுதி இருக்குன்ற கேள்வி 70 இயல்பானது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் கிட்ட அதிகாரம் இருக்கிற காரணத்தால் போலீஸை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் சீமானை டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ பண்ணுறீங்க. உங்கள் கட்சிக்காரங்களை டிஸ்டர்ப் எத்தனை கட்சிக்காரனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு நீ கோர்ட்டுக்கு அனுப்பணும். அவன் ஃபோனை திருடி அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷனாக லீக் பண்ணி பொதுவெளி எவ்வளோ பேரை நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் அந்த பார்ட்டிக்குள்ளேயுமே ஒரு கடுமையான அனிமாசிட்டியை டிஎம்கே மேலே ஏற்படுத்துது. அந்த அனிமாசிட்டி, அந்த கிரட்ஜுன்றது, அந்த ஆங்கர் பிஜேபியோட சேர்ந்தா கூட தப்பு இல்லைன்ற லெவலுக்கு புஷ் பண்ணுது. இதுதான் உண்மை. இது ஆக்ஷன் ஆஃப் என்டிகேக்கு சீமானுக்கும் இவங்க கொடுத்த டார்ச்சர் சும்மா ஒன்றும் கிடையாது. அந்த லேடி விஷயத்தை வச்சு எக்ஸ்ட்ரீமாக போய் அதை கொண்டு போனது யார்? அதில் டிஎம்கேக்கு ரோல் இல்லை. அப்புறம் ஒரு 100 பெய்டு மவுத்ஸை வச்சுக்கிட்டு டே இன் அண்ட் டே அவுட் சோஷியல் மீடியாவில் சீமானுக்கு எதிராக நடக்கிற ஸ்லாண்டர் கேம்பெயின், ஃபுல் டைம் ஸ்லாண்டர் கேம்பெயின் அகேன்ஸ்ட், அதுக்குன்னே ஆளுங்களை வச்சுருக்காங்க. மனநோய் மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை கொடுக்க வேண்டிய சில ஜென்மங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சீமானை திட்டுறது தான். அது எப்படிங்க இப்படிலாம் மனிதர்களால் இருக்க முடியுது? இதில் அவங்க தன்னை பெரியாரிஸ்ட்லாம் சொல்லிக்கிறாங்க. தீஸ் கைஸ் கால் தம் அஸ் பெரியாரிஸ்ட். ஒரு மனிதன் எவ்வளோ வேணால் தப்பு பண்ணட்டுங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒருத்தனை திட்டுறது உன்னோட முழு நேர தொழில்னா சத்தியமாக சொல்லுகிறேன், நீ மனநல சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவன். இதில் பெரிய ஐடியாலஜி, பெரியார் இதெல்லாம் நீ பேசுறது என்பது உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்வது. உன்னுடைய நலனில் அக்கறை கொண்டு நான் சொல்லுகிறேன், நீ ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்ப்பது உனக்கு நல்லது. இதெல்லாம் காசு கொடுத்து இயக்கிறது யார்? நான் எவனையும் பேர் சொல்லலை, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும். சீமானுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த மாதிரியான ஸ்லாண்டர் கேம்பெயின் வேறு எவனுக்கு எதிராகவும் நடந்ததில்லை. அந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக பண்ணுச்சு திமுக, எம்ஜிஆருக்கு எதிராக பண்ணிச்சு, வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு கேம்பெயினை திமுக ரன் பண்ணிச்சு. 8க்கும் 10க்கும் நடுப்புற இருக்க ராமச்சந்திரான்னு வாங்க. இதெல்லாம் எம்ஜிஆருக்கு எதிராக திமுக பேசின பேச்சு. 8க்கும் 10க்கும் நடுப்புற இருக்க ராமச்சந்திரா முரசொலியில் நடிகர் கட்சி தான் எழுதினான். 72லேருந்து 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும். ஜெயலலிதாவுக்கு எதிராக சொல்லவே முடியாத அளவுக்கு பேச்சுக்கள் இன்னமும் யூடியூப்பில் இருக்குது. இதற்கு இணையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீமானுக்கு எதிராக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் மாதம் சீமானுக்கு எதிராக பேசுகிறதுக்காகவே அறிவாலயத்தோட அல்சேஷன்களுக்கு காசு கொடுக்கப்பட்டு பல லட்சங்கள் செலவு பண்ணப்பட்டு சீமானுக்கு எதிராக கேம்பெயின் ரன் பண்ணுது. இதெல்லாம் ஒரு மனிதனை எங்கே போய் தள்ளும்? இது ஒரு பாயிண்ட் என்னன்னா சார், இப்போ நம்ம 24 லோக்சபா எலெக்ஷன் பற்றி பேசியிருக்கோம். ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தளவில் அவங்க இந்தியா அலையன்ஸில் போய் சேர்றாங்க. அதில் காங்கிரஸ்க்கு நிறைய லாபங்கள் ஏற்படுது. காங்கிரஸோட சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆம் ஆத்மி கட்சி காலி ஆகுது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சியோட ஸ்டாண்ட் என்னவா இருந்ததுன்னா, காங்கிரஸும் தப்பு, பிஜேபியும் தப்புன்றது அவங்களோட ஸ்டாண்ட். கடைசியில் ஐடியாலஜியை மாற்றிட்டு அவங்க போய் சேர்ந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அதே தான் நாம் தமிழ் கட்சிக்கும். இப்போ நாம் தமிழ் கட்சியோட வாக்காளர்கள் யாருன்னா அதிமுகலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனவங்க தான். அதிமுகவும் திமுகவும் வேண்டாம் தான் இங்கே வராங்க. நீங்கள் அவங்க கூட போய் அலையன்ஸ் வச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஓட்ஸ் எல்லாம் அங்கேயே போய் திருப்பி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அது எலெக்ஷனில் நாம் தமிழ் கட்சிக்கு சூசைடு தான். பட் இப்போ ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தளவில் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா சிஎம் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க, டெபுட்டி சிஎம் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க, முக்கியமான நிறைய லீடர்ஸ் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஆம் ஆத்மி கட்சி வேறு வழியே இல்லாமல் அங்கே போகிறாங்க. என்டிகேவுக்கு என்ன பொறுத்தளவு பெரிய ப்ரெஷர் இல்லை சார். இந்த மாதிரி இந்த அவதூறு பிரச்சாரங்கள், அப்புறம் இந்த டிஎம்கே கொடுக்குற சிக்கல்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இதை டெஃபினட்டாக என்டிகேவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்ன பொறுத்தளவில் தாராளமாக உண்டு. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, என்டிகே அலையன்ஸுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு பெரிய நஷ்டம் இருக்குது. அதனால அவங்க சும்மா அலையன்ஸுக்கு போக மாட்டாங்க. அப்படி அவங்க அலையன்ஸுக்கு புஷ் பண்ணணும்னா பிஜேபி, இடி மாதிரியான அமைப்புகளை மேபி யூஸ் பண்ணி புஷ் பண்ணலாம். பட் என்டிகே மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்டிகேவோட ட்ராக் ரெக்கார்ட் கிளியராக இருக்குது. அவங்க எதிரும் பவரை ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு என்னமோ என்டிகே போய் அலையன்ஸில் சேர வேண்டிய தேவையே இருக்க மாதிரி இல்லை எனக்கு. அதாவது நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போது ஒரு பவர்ஃபுல் ரூலிங் பார்ட்டியாக அல்லது பார்ட்டி விச் ரூல்டு ஸ்டேட், ஆண்ட ஒரு கட்சியையோ ஆளுகிற ஒரு கட்சியோ ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு குரோயிங் பார்ட்டியை, வளர்ந்து வர கட்சியை அவங்க டீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க. இந்த 8% வாக்குகள் அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த 8% வாக்கு பிஜேபியோட போனால் 4%, 3% மாறுன்றது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், கட்சிக்காரங்களுக்கும் இவருக்கும் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அது எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதை சாதாரணமாக அவங்க கடந்து போயிடுவாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை கேட்குறேன். அண்ணாமலையோட ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதால கீழே ஆவரேஜ் நாம் தமிழர் கேடருக்கு அது என்ன மெசேஜை கொடுக்கும் அப்படின்ற விஷயம் சீமானுக்கு தெரியாதா? அது எளிதில் கடந்து போகக்கூடிய விஷயமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், அது ஒரு வெட்டிங்கோ ஒரு டெத் அனிவர்சரியோ கண்டோலன்ஸ் மீட்டிங்னா இட்ஸ் ஃபைன், நத்திங் டு ஸ்பீக்.
ஒரு தமிழ் சம்மந்தப்பட்ட அது பர்பஸ்ஃபுல்லாக இவங்க 2 பேரும் ஒரு மேடையில் உட்கார வைக்கிறதுக்காக பாரிவேந்தர் பண்ண ஏற்பாடு. அண்ணாமலையோட நான் போய் ஒரு 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 ஸ்டேஜை ஷேர் பண்ணுறேன்னா அது என்ன விளைவை என்ன மெசேஜை கீழே கொடுக்கும். தெர் இஸ் சம்திங் இன் டு இட்ன்ற நான் சொல்ல வருது. நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், டைரெக்டாக அலையன்ஸ்க்கு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. உங்களோட சாஃப்ட்வேரிங் ஆஃப் ஸ்டாண்டு கூட உனக்கு போதும். ஏன்னா பிற்காலத்தில் அது வரும். எதையுமே நீங்கள் ரூல் அவுட் பண்ணாதீங்க. ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் இருக்க கட்சிகளை நாளைக்கு இதை செய்ய மாட்டான் அதை செய்ய மாட்டான்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. டைமெட்ரிக்லி அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து அப்போசிட் வியூஸ் இருக்க பார்ட்டிஸு ஒன்றா சேர்ந்து எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க, பவரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நடக்காதுன்னெலாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஐம் சாரி, அப்படி நீங்கள் உறுதியாக யாரையுமே சொல்லாதீங்க. லெஃப்ட் பிஜேபியோட போக மாட்டான், காங்கிரஸ் பிஜேபியோட போகாது, திமுக அண்ணா திமுகவோட போகாது, இவ்வளோ தான். மற்றபடி எவன் வேணால் எந்த நாட்டில் எங்கே வேணால் போவான். நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செக்யூலர் கமிட்மெண்ட் இருந்ததுன்னா அண்ணாமலையோட எப்படி ஷேர் பண்ண முடியும் ஸ்டேஜ்? அதுல தப்பு இருக்கு மாதிரி. நோ இல்லை, தெர் இஸ் அ மீனிங் ட்வீட்ன்றாங்க. நீங்கள் தப்புன்றதை மறுபடியும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணலாங்க, ஏன் நான் கூட ஷேர் பண்ணலாம். ஐம் ஜேர்னலிஸ்ட். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நான் அண்ணாமலையோட மேடையில் உட்காந்துருக்கணும், நான் உட்கார மாட்டேன். ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் அதை செய்யலாம். பட் பொலிட்டிஷியன் எப்படி செய்ய முடியும்? நான் சொல்கிறது பிஜேபியை மனித குலத்துக்கு எதிரான கட்சின்னு சொன்னவருக்கு சீமான். he said BJP is enemy of human race. அப்படி சொல்லிட்டு அந்த பார்ட்டியோட லீடரோட நீங்கள் வந்து அதுவும் இஸ் அ பவர்ஃபுல் லீடர். அதை நான் சொல்கிறேன். ஒரு தமிழிசையோ ஒரு எச்ராஜாவோ இருந்தால் கூட ஓகே. திஸ் மேன் ஹஸ் காட் சம் இம்போசிங் குவாலிட்டிஸ். யார் அண்ணாமலை வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு இம்ப்ரெசிவ் பர்சனாலிட்டி. அப்படிப்பட்ட ஒருத்தரோட நீங்கள் மேடையை ஷேர் பண்ணுறீங்கன்னா தட்ஸ் நாட், அதை கடந்து போக முடியாதுன்றது என்னோட பாயிண்ட். எனக்கு இல்லை தப்பு ரைட்டுன்றது போல வரல. இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுலாம் இருக்கு இல்லையா? இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் டிப்பிக்கலாக டெல்லியில் நிறைய லிபரல்ஸ்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் லிபரல்ஸாக இருப்பாங்க. பாஜகனா அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்கன்னா. எனக்குலாம் ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படின்னா ஒரு ப்ரெஷரே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நிறைய டிபேட்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு கூட அந்த ஃப்ரெண்டு தெரியும், அவருக்கு பிளட் ப்ரெஷரே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பார்க்க வரேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு 2 கட்சி தலைவர்கள் இருக்காங்க, அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் அவங்க தெளிவாக இருக்கணும். ஆனால் இப்போ அவரோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கூடாது, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கூடாது. இப்போ திமுகவோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே அறையில் இருந்த புகைப்படம் வெளியாயிருச்சுன்னு நிறைய போட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் ஒரே அறையில் இருந்தால் ஒரு தப்பும் கிடையாது, ஏதோ பேசிக்கிட்டு வர போறாங்க, அவ்வளவுதான். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல காம்ப்ரமைஸ் ஆகிறாங்களா அப்படின்றதா. இல்ல, இது அப்படி கடந்து போக முடியாதுன்னு அது எனக்கு புரியுது. நீங்க சொல்லுங்க, வேற சிக்னல் இருக்கலாம்னு சொல்ல வரீங்க. அது ஒரு சிக்னல் இருக்குன்ற நான் ஓகே. நான் மறுபடியும் சொல்ல, ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல இருக்க ஒரு பாலிட்டிஷியனு இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான். நான் சொல்றேன்ல, கலைஞர் வந்து இப்போ வந்து அவர் போறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா 1 year முன்னால அப்போசிட் யார் காங்கிரஸோட அப்போசிஷன்ல இருக்காரு, ஆனால் காங்கிரஸோட தான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா 1 year முன்னால 6 months முன்னால ஆரம்பிச்சுடுவார் இந்த வேலையை. போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த மேடைகளை தவிர்ப்பார். ஏன்னா இது இந்த மெசேஜை கொடுத்துருன்றது தெரியும் அவருக்கு. அப்படி புரிஞ்சுக்கோங்க நீங்கள். அப்படி பார்க்கும்போது இது வந்து கடந்து போக முடியாத நிகழ்வுன்ற நான் இதோட பொலிட்டிக்கல் மெசேஜ் எனக்கு புரியுது. நான் அப்படி தான் அதை சொல்லுவேன். நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் டைமெட்ரிக்லி ஆப்போசிட் வியூஸில் இருக்கவங்க ஒன்றா இருக்கிறதோ, ஒன்றா சாப்பிட்றதோ, பேசுகிறதோ, ஒரே மேடையில் இருக்கிறதெல்லாம் தப்பே இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். பட் இது வேற கேட்டகரின்ற நான் இது அத்தகையது ஒரு மீனிங்கை கொடுக்கணும் போது people generally won't do that. அப்படி செய்கிறாங்கன்னா அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னொன்று, அங்கே அவர் என்ன பேசுகிறாரு, பர்சனலி க்ளோரிஃபை பண்ணி அண்ணாமலையை பேசுகிறாரு, விச் இஸ் அன்வான்ட். அண்ணாமலை என்ற தனிநபர் மேலே நமக்கு விருப்பமோ வெறுப்போ எதுவும் கிடையாது. அவர் பார்ட்டிக்காக வேலை செய்கிறாரு. ஐ டூ அக்ரி தட் எஸ் அண்ட் சம் இம்ப்ரெசிவ் பர்சனாலிட்டி, இம்ப்ரெசிவ் குவாலிட்டிஸ் இருக்குது. அவரால் வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியுது, விச் ஹஸ் ஆல்ரெடி டன் இட். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு அக்செப்டன்ஸ் அவர் உண்டாக்கியிருக்காரு. ஓட் பேங்கை வந்து ஒரு 3 to 4% இருந்தது 10% வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அத்தனையும் உண்மை, நான் அதை மறுக்கல. தட் மேன் ஹஸ் காட் சம் இம்ப்ரெசிவ் பர்சனாலிட்டிஸ். பட் ஐடியாலஜிக்கலி அவர் வந்து நம்மளால், மீ பர்சனலி ஐ கான்ட் ஸ்டாண்ட். அவர் ஒரு ஐடியாலஜிக்கலாக நமக்கு வந்து அப்போசிட் சைடில் இருக்கக்கூடியவர், நாட் எனிமி, அப்போசிட் சைடில் இருக்கக்கூடியவர். இது என்ன மாதிரியான இருக்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைலமா. அவருக்கு சீமானுக்கு அது எப்படி வந்து அது இன்னும் அதிகமாக இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் பெருந்தன்மையாக இருந்தீங்கன்னா செல்வ பெருந்தகையோட ஒரு மேடையை ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் போய் ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தி சமாதி முன்னால் நின்றுங்கன்னா அவங்க ஆள் ஒருத்தர் வந்து நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணாங்க, அப்புறம் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லைன்னாங்க. யூ காட் எக்ஸ்ட்ரீம் வியூஸ். நீங்கள் மனித குலத்துக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை அவர் வளர்த்துருக்காருன்றது, மனித குலத்துக்கு எதிரான கட்சி எதுக்கு அவர் வளர்க்குறாரு? இப்போ நான் சொல்கிறது வேறங்க. நான் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக அண்ணாமலையோட க்ரெடென்ஷியல்ஸை பாராட்டுறதுன்றது வந்து அது கமெண்ட்ரி. அது வேர் இஸ் அ பாலிட்டிஷியன் who has some very solid strong views against BJP, very strong views. ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதுன்றலாம் அன்அக்செப்டபிள்.
அது கிடையாது. அது பெருந்தன்மைலாம் கிடையாது. தேர் இஸ் அ வெரி டீப்பர் பொலிட்டிக்கல் மீனிங் இன்டு இட். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இன்னும் சில அரசியல் சக்திகளை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஒன்று டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள். ஸோ இப்போ ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆக போது எல்லா ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு வரும்போது இவங்களும் இருக்காங்க. சவுத்தில் அவங்களுக்கும் ஒரு ஹோல்டு இருக்குது. அவங்கள எப்படி அவங்களும் அகாமடேட் பண்ணப்படுவாங்களா, எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் அகாமடேட் பண்ணுறோம். திஸ் ஆர் ஆல் பிஜேபி வழியான்றீங்களா? சார் ஸ்மால் பிளேயர்ஸ். இல்லை டேரெக்டாக ஏடிஎம்கேக்குள்ளே பிஜேபிக்குள்ளே ஏடிஎம்கேக்குள்ளே தே வில் பி அட்ஜஸ்டட். இதில் வந்து சசிகலா அவங்களோட பாலிடிக்ஸ் ஒன்றுமே கிடையாதுங்க. இன்றைக்கி ஷி இஸ் ஃபினிஷ்ட் ஆல்ரெடி. ஆர் பொலிட்டிக்கல் ஃபேட் இஸ் சீல்டு. டிடிவி தனியாக கட்சி வச்சுருக்காரு. யூ வில் பி அகாமடேட்டட். ஓபிஎஸ் அவங்க பிஜேபி சம்மோ இட் வில் அகாமடேட். அது நான் அப்படி தான் எனக்கு தோணுது. அல்லது ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் பிஜேபி எடப்பாடி அடம் பிடிக்கிறாங்கன்னா ஓபிஎஸ்ஸை பிஜேபி வேறு மாதிரி எங்கேயாவது அவுட் சைட் பாலிடிக்ஸ் கவர்னராக போட்டு எங்கேயாவது செஞ்சு அகாமடேட் பண்ணிப்பாங்களே ஒழிய அது அவங்கள டீல் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ சசிகலாவோ ஒரு போன் ஆஃப் கன்டென்ஷனாக வேணால் இப்போ இருக்கலாம் ஒழிய தட்ஸ் நாட் அ தான் இன் த ஃப்ளஷ். அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. பிரச்சனை அவங்களுக்கு இன்றைக்கி எடப்பாடியை டீல் பண்ணி. ஏன்னா all certain things said and done, this man is showing some remarkable resilience. எடப்பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். எவ்வளோ நாள் இப்போயும் வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணுறார். எவ்வளோ நாள் பண்ணுவார்னு தெரியாது. பட் he started giving up. அது உண்மை. he started melting. அவ்வளோ சீக்கிரம் இனிமேல் we can't withstand. இது some sort of an arrangement. கண்டிப்பாக பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் உறுதின்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிற அவங்களெல்லாம் வந்து தே வில் பி ஈஸிலி ஹேண்டில்டு பை பிஜேபி. அகாமடேட்டட்ன்றதுலாம் பெரிய வார்த்தை. தே வில் பி ஈஸிலி ஹேண்டில்டு பை பிஜேபி. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன் மேன் ஆர்மிஸ். இவங்க பெரிய அளவில் இவங்களுக்கு ஒன்றும் பவர்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து அந்த கான்வேர் த டேஸ் அதெல்லாம் ஜெயலலிதா கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு இருந்த அந்த பவர், அந்த சாம் அதெல்லாம் போயிடுச்சு. அதனால் இது ஒரு இஷ்யூவே கிடையாது. யுனைடெட் ஏடிஎம்கேனா அது இன்றைக்கி ஏடிஎம்கேனா அது எடப்பாடி தான். 63 எம்எல்ஏஸ் இருக்காங்க. எம்எல்ஏஸ் இஸ் சம் 62 எம்எல்ஏஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அவங்க அதை தான் விரும்புகிறாங்க. அவரை வழி கொண்டு வரதுக்கு எப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஐ திங்க் தே வில் அச்சீவ் இட்னு தான் எனக்கு தோணும். ஸோ இப்போ இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா சார், இப்போ நீங்கள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வரீங்க, எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறீங்கன்னா நிறைய சீட்ஸும் எல்லாரும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் குறிப்பாக பாஜக ரொம்ப தாகத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. பெரிய அதிகார பலத்தோடையும் அவங்க வராங்க. ஸோ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கும் நீங்கள் நிறைய சீட்ஸ் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா அதிமுகவோட ஃபியூச்சர் அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அதிமுக சின்ன கட்சி கிடையாது, ஒரு பெரிய கட்சி. அவங்க பாட்டு சீட்ஸ்லாம் நம்ம தூக்கி போட முடியாது. நிறைய சீட்ஸ் அவங்க தூக்கி கொடுத்துட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா இப்போ ஒரு 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நிறைய நிர்வாகிகள்லாம். நிறைய சீட்ஸ் கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகளும் வரும். அதை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபியோட இந்த முறை அதிமுக உறவு வறுமை ஆனால் வரது உறுதி நான் நம்புகிறேன். ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட். பிஜேபி வில் ஸ்வாலோ ஏடிஎம்கே. அதிமுகவை பிஜேபி விழுங்கி விடும். சிவசேனாவுக்கு என்ன நடந்ததோ அது அதிமுகவுக்கு நடக்கும். அதிமுக பாஜக குட்டி கட்சிகள் நம்ம சொன்னதெல்லாம் சேர்ந்து ஆட்சியை கூட அமைக்கலாம். ஆனால் அதில் பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்கும். எவ்வளோ சீட் அவங்க பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க? அது ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாரையும் ஒன்று சேர்த்தாங்கன்னா இஃப் தே ஸ்டிச் அ மெகா அலையன்ஸ், மறுபடியும் சொல்லுவேன், ஏடிஎம்கே பிஎம்கே டிஎம்டிகே பாமக பிஜேபி குட்டி கட்சிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து தே வில் புட் அப் அ வெரி குட் வெரி 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 ஸ்பிரிட்டட் ஃபைட். இது நம்பர்ஸ் கேம். இது வந்து திமுக கண்ணை மூடிட்டு ஜெயிக்கும், அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் ஓட்டு 4 ஸ்பிளிட் ஆகும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க டிஎம்கே ஜெயிக்கும்னு. இட் கேன் பி ஈவன் ஏடிஎம்கே ஆல்சோ. டிஎம்கேக்கு எதிராக இருக்க ஓட்டு 3 வே ஸ்பிளிட்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு எதிராக இருக்குது 3 வே ஸ்பிளிட் ஆகுது. அந்த லாஜிக்கை நீங்கள் வைக்கணும். அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஆச்சரியப்பட மாட்டேன். பட் தட் வில் பி தி எட்டர்னல் டூம் ஃபார் தமிழ்நாடு. அதிமுகவோட பிஜேபி சேர்றதால அதிமுக அழிவு ஆரம்பம். அதையும் மறந்துடாதீங்க. அதையும் நான் உறுதியாக சொல்கிறேன். இதில் எந்த சந்தேகம் வேணாம். சின்ன மீனை பெரிய மீனை விழுங்குறது இல்லை, பெரிய மீனை திமிங்கலம் விழுங்குது. சிவசேனாவுக்கு பால் தாக்கரே செத்த பிறகு என்ன நடந்ததோ அது இன்றைக்கி அதிமுக நடந்துகிட்டு இருக்கு. அலையன்ஸ் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவை பிஜேபி விழுங்கும். இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று பவர் வந்துடுச்சுன்னா மந்திரிங்க 10 மந்திரிங்க 15 மந்திரிங்க ஏடிஎம்கள் இருக்காங்கன்னா அவங்கவுங்க சம்பாத்தியத்தை தான் பார்ப்பாங்களே ஒழிய ஐடியாலஜி அவனும் பார்க்க மாட்டான். இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுக்கு என்னங்க நடந்துகிட்டு இருக்குது? வக்ஃப் பில்லை வந்து கூச்சமே இல்லாமல் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுறாரு. நிதிஷ்குமாருக்கு 50 லட்சம் முஸ்லீம்ஸுங்க இந்த வருஷம் கடைசியில் எலெக்ஷன். அங்கே பீகாரில் முஸ்லீம் பாப்புலேஷன் சைஸபிள். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் வக்ஃப் பில்லை சப்போர்ட் பண்ணி 2 பேரும் போடுறாங்க. இந்த 2 பேர் சப்போர்ட்டில் தான் கவர்மெண்ட் நிற்குது. 16+12 முடியாது. நோ, இஃப் தே செட் நோ இட் இஸ் நோ. வக்ஃப் பில்லை வந்து ப்ரப்போஸே பண்ணியிருக்க முடியாது மோடி மோடியால். எப்படி பண்ணாங்க? அதுதான் பவர். நாயுடுவாலையும் நிதிஷாலையும் மோடி நிற்கலை. மோடியால் தான் நிதிஷும் நாயுடு நிற்கிறாங்க. அதுக்கு சரியான உதாரணம் வக்ஃப் பில் சப்போர்ட் பண்ணுது.
பிஜேபிக்கு என்றைக்கும் முஸ்லீம் ஓட்டு கிடையாது. இவங்களுக்கு முஸ்லீம் ஓட்டை நம்பி தான் நிற்கிறாங்க, அதையும் மீறி ஓட்டு போடுறோம். இதுதான் பாலிடிக்ஸு. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா வரப்போகிறது குறித்து நான் நம்புகிறேன். அது ஏடிஎம்கேக்கு பேரழிவுக்கான பெருந்தொடக்கம், மறந்துடாதீங்க. அதோட ஏடிஎம்கே கதை முடியுது. தட் இஸ் அ டூம், எட்டர்னல் டூம் ஃபார் தமிழ்நாடு. அதையும் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. அதனால் இதை நீங்கள் பெருசாக ஒரு கேள்வியாக கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. த இன்ஹரண்ட் மெசேஜ் ஆஃப் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இஸ் இட்ஸ் அ டெத் வாரண்ட் ஃபார் ஏடிஎம்கே. பிஜேபி அலையன்ஸுன்றது ஏடிஎம்கேக்கு இட்ஸ் அ டெத் வாரண்ட். முடியுது அவங்க கதை. ஏன்னா அந்த ஐடியாலஜி விஷமாக இன்றைக்கி பரவிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அது சாப்பிட்டுட்டு இருக்குது. இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு போய் ஒருவேளை ஸ்டாலின் கவர்மெண்ட் தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் வறுமையானால் எந்த காம்பினேஷன், எந்த பர்முட்டேஷன் வந்தாலும், as long as மோடி இஸ் தேர் டெல்லியில், தட் கவர்மெண்ட், தமிழ்நாட்டில் வர கவர்மெண்ட் வில் பி அ பிஜேபி கவர்மெண்ட். மறந்துடாதீங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சர். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது, நடக்க போகுது. அது நல்லது கெட்டது அது 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 வேறு. அந்த மெரிட்ஸுக்குள்ளே போகிறதுன்றது வேறு, அதில் ஆர்கியூமெண்ட்டுன்றது வேறு. இந்த கவர்மெண்ட் போய் ஏடிஎம்கே, ஆப்வியஸ்லி ஏடிஎம்கே லேட்டு கவர்மெண்ட் தான் வரப்போகுது. விஜய் ஒரு வேளை வருதுன்னா, விஜய் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக விஜயால் 26லலாம் ஒன்றும் ஜெயிக்க முடியாது. ஈ வில் மேக்ஸிமம் பிளே அஸ் எ ஸ்பாயில் ஸ்போர்ட், அவ்வளோதான். சீமான் தெரியும், அவர் தனியாக நின்னார்னா கூட வந்து ஈ கேனாட் கம் எனிவேர் நியர் பவர். அப்போ இன்கேஸ் ஆல்டர்னேட் பவர் வருது, ரெஜிம் சேஞ்ச் வருதுன்னா, தட் வில் பி ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே, அந்த அலையன்ஸ் பார்ட்டி என்டிஏ கவர்மெண்ட் தான். அமித்ஷா சொன்ன மாதிரி தென் இட் இஸ் பிஜேபி கவர்மெண்ட் and all hell will break loose. It will be in the words of a former chief secretary, a very good friend of mine, என்னோட நெருங்கிய நண்பர், ஒரு முன்னாள் தலைமைச் செயலாளருடைய வார்த்தையில் சொல்கிறதுனா, எட்டர்னல் டூம் ஃபார் தமிழ்நாடு. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.